ஒரு பஸ்ஸு வந்து போகணுன்னா கூட 4 மணி நேரம் 5 மணி நேரம் டிராஃபிக் ஆகுது. ஆனால் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. மொத்த மீடியாவும் நான் ஆனால் நேற்று ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது இந்த மீடியா நினச்சதான் ப்ரோ கஷ்டப்பட்டேன். மீடியா இப்படிலாம் இருப்பாங்களான்னு ஒருத்தருக்கு மட்டும் ஃபேவராக பண்ணுற இந்த மீடியா சத்தியமாக சொல்கிறேன், அவங்க இந்த மீடியா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க வந்து நல்ல விஷயத்தை எடுத்து ஷேர் பண்ணால் போதும். ஆனால் நேற்று நான் பார்க்கும்போது சொல்கிறாங்க இங்கே வந்து முதலமைச்சர் அப்படின்றது செந்தில் பாலாஜி வந்துட்டாரு, விஜய் வந்து 40-30 பேர் கொண்டுட்டாங்க, 30 பேர் இறந்து போயிட்டாங்க, எந்த பதிலும் சொல்லாமல் ஃப்ளைட்லேயே தனி விமானத்தில் போகிறாரு, சொகுசு விமானத்தில் போகிறாருன்னு சொல்லி இப்படி ஒரு சைடு பேசுகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் இன்னொரு சேனலு முதலமைச்சர் முக்கிய ஆலோசனையில் இருக்கிறார், இதோ கரூர் கிளம்பிட்டாரு அப்படி சொல்லி அது ஒரு பேட்டியில் போடுறாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கலாச்சாரம் நடந்தது, அங்கே நேரில் போகல. மற்றபடி எத்தனோ விஷயத்துக்கு எவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் நேரில் போகல. டிவிகே மாநாட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்னு அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு ப்ரோ. தெரியாமலாம் இந்த மாதிரி கிடையாது, முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. நான் ஒரு வந்து சாதாரண ஒரு எல்லாமே வாக்காளர் தானே சொல்கிறாங்க, நான் ஒரு வாக்காளராக சொல்கிறேன். முழுக்க இதில் சதி நடந்திருக்கு ப்ரோ. இதுக்கு வந்து கோர்ட்டு தலையிட்டு என்ன